இன்னைக்கு நான் ஏன் தெரியுமா பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கேன்? ஏன்னா இன்னைக்கு நம்மளோட டாபிக் பிங்க் நைட்டி. நேற்று நேசித்த அதே பெண்ணின் மீது எனக்கு இன்று நேசம் இல்லை. அதற்காக நேற்றைய நேசம் பொய்யல்ல, அது அந்த கணத்திற்கான நிஜம். அதனால்தான் காதல் கணத்திற்கானது, கல்யாணம் காலத்திற்குமானது. காதல்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஆள் மேல நமக்கு இன்னைக்கு ஹார்மோன் பேலன்ஸ்லாம் நல்லா இருக்கு, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஆள் மேல பயங்கரமா அட்ராக்ஷன் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஆள் மேல வரும். அதனால காதலுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த அட்ராக்ஷன் அப்படின்றது இந்த உணர்வு ரீதியா போனோம் அப்படின்னா, அது நபர்கள் மீது மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் அந்த பிங்க் நைட்டி ஆண்டியும் தன்னோட உணர்வுகளின் பின்னால போயிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அவங்க அப்ப ஒரு யூடியூபரை லவ் பண்ணாங்கல்ல, அந்த லவ் நான் பொய், அது நடிச்சிருக்கு அப்படின்லாம் இல்லை. அந்த லவ் அந்த கணத்திற்கான உண்மை. அப்ப அது உண்மையா அது லவ் பண்ணியிருக்கு. ஆனா உணர்வுகள் மாறும்போது, காலங்கள் மாறும்போது, உடம்புல இருக்க ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆகும்போது, அது இன்னொரு ஆள் மேல, அந்த டிரைவர் மேல காதல் வயப்பட்டுட்டு திருப்பி போயிருச்சு. அதனால நீங்க காதல் ரீதியா கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆள, காதலுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். என்னைக்குமே உணர்வு ரீதியானவங்கள நம்பவே கூடாது. அவங்க இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா கல்யாணங்கிறது எப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாரி. அந்த காலத்துலலாம் ஒரு சோசியல் அக்ரிமெண்ட் மாரி. நான் உனக்கு இதெல்லாம் புரொவைட் பண்ணுவேன். நீ எனக்கு இதெல்லாம் புரொவைட் பண்ணு. நம்ம குழந்தைங்கள வளர்க்கலாம். அ கல்யாணம் அப்படின்னா முன்பின்னு தான் இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதனால அதனால தான் அந்த காலத்துல இந்த பிசினஸ்ங்கிறதுல ரொம்ப முக்கியமானதா வச்சிருந்தாங்க. தொழில் ரீதியான உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் குடுத்திருந்தாங்க. அத வரதட்சணை குடுக்கிறதா இருக்கட்டும், என் வாழ்க்கையில நீ என்னென்னலாம் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவ? நம்ம பிசினஸ எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் மாரி இருந்துச்சு அந்த காலத்துல. அதுக்கு சொசைட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் குடுத்துச்சு. இந்த காலத்துல அந்த மாரி சப்போர்ட்லாம் சொசைட்டியும் குடுக்குறது இல்ல. அந்த சப்போர்ட் குடுக்குற இடத்துக்கு இந்த இடத்துல கவர்ன்மெண்ட் வந்திருக்கு. இந்த கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அது இந்த சோசியல் அக்ரீமென்ட்க்கு சப்போர்ட்லாம் பண்றதில்ல. நீ எப்படி வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, நீ சாராயம் குடி, சிகரெட்டு குடி, நீ என்ன என்ன வேணாலும் பண்ணு. கவர்ன்மென்ட்க்கு லாபம் வரணும் உன்னால. அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு கவர்ன்மெண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால காதலுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் மேல வரும், நாளைக்கு ஒருத்தர் மேல வரும். ஆனா கல்யாணங்கிறது காலத்துக்கும் மாறாது. நன்றி.